மருத்துவர்கள் இடமாற்றம் தொடர்பான ஒன்றிய அரசின் உத்தரவு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மருத்துவர்கள் இடமாற்றம் தொடர்பான ஒன்றிய அரசின் உத்தரவு ரத்து செய்யப்பட்டுள்ளது. பணியிட மாறுதல் கொள்கையை பின்பற்றி 1 மாதத்தில் பணியிட மாற்ற பணிகளை மேற்கொள்ளவும் மீண்டும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை KK நகர் ESI மருத்துவக் கல்லூரி இணை பேராசிரியர்கள் 13 பேரை இடமாற்றம் செய்த ஒன்றிய அரசின் உத்தரவு ரத்து செய்யப்பட்டுள்ளது. 13 இணை பேராசிரியர்கள் தொடர்ந்த வழக்கில் மத்திய நிர்வாக தீர்ப்பாயத்தின் சென்னை அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இடமாறுதல் செய்யப்பட்ட பகுதிகளில் பணிக்கு சேராததை காரணம் காட்டி மனுதாரர்களுக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்றும் உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது பற்றிய கூடுதல் தகவலை தருகிறார் செய்தியாளர் ரமேஷ்குமார். ரமேஷ்குமார், விவரங்களை சொல்லலாம். சென்னை KK நகர்ல இருக்கிறது ESI மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை. இதுல மருத்துவர்களாகவும் இணை ஆசிரியர்களாகவும் பணியாற்றி வரக்கூடிய 13 மருத்துவர்கள் புதிய இடமாற்ற கொள்கையின் அடிப்படையில இடமாறுதல் குறித்த விருப்பங்களையும் முன்னுரிமைகளையும் குறிப்பிட்டு விண்ணப்பித்திருந்தார்கள். ஆனால் அந்த விருப்பங்களையும் முன்னுரிமைகளையும் கருத்தில் கொள்ளாம இடமாற்றம் செய்து உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டன. குறிப்பாக இவர்கள் எல்லாம் வட மாநிலங்களுக்கு இடமாற்றம் செய்து அந்த உத்தரவுகள் என்பது பிறப்பிக்கப்பட்டது. இந்த உத்தரவை எதிர்த்து தான் 13 இணை பேராசிரியர்களும் மத்திய நிர்வாக தீர்ப்பாயத்துல அந்த சென்னை அமர்வுல வழக்கு தொடர்ந்திருந்தார்கள். வழக்கை தீர்ப்பாயத்தினர் நீதித்துறை இயக்குனர் சுவாமிநாதன் விசாரித்தார். அப்போது மனுதாரர் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் P. வில்சன் மற்றும் G. சங்கரன் ஆகியோர் கடந்த 2022ஆம் ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்ட அந்த பணியிட மாறுதல் கொள்கை நடைமுறைகளை முறையாக பின்பற்றாமல் இடமாற்றம் செய்து உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் வாதிட்டார்கள். ஆனால் இந்த பணியிட மாறுதல் கொள்கை நடைமுறைகள் பின்பற்றி சட்டப்படி நியாயமான முறையில பணியிட மாற்ற உத்தரவுகளை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தரப்புல ஆஜரான கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் AR சுந்தரேசன் வாதிட்டார். இருதரப்பு வாதங்களை கேட்ட தீர்ப்பாயம் அந்த பணியிட மாறுதல் குறை தீர்ப்பு குழு முன்னுரிமை குறித்து பரிசீலிக்காமல் உரிய நடைமுறைகளை பின்பற்றாமல் பணியிட மாற்ற உத்தரவுகளை பிறப்பித்துள்ளதாக கூறி அந்த 13 இணை பேராசிரியர்களுடைய இட மாறுதல் உத்தரவுகளை ரத்து செய்து உத்தரவிட்டிருக்கிறது. மேலும் அந்த பணியிட மாறுதல் கொள்கையை பின்பற்றி 1 மாதத்துல பணியிட மாற்றம் தொடர்பான பணிகளை மீண்டும் மேற்கொள்ள வேண்டும் என்றும் இடமாறுதல் செய்யப்பட்ட பகுதிகளுக்கு பணிக்கு சேராததை காரணம் காட்டி மனுதாரர்களுக்கு எதிராக ஒழுங்கு நடவடிக்கை உள்ளிட்ட எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது எனவும் அந்த மத்திய அரசுக்கு தீர்ப்பாயம் அதிரடியாக உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.